நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இன்னும் நான் தேவ சத்தத்தை கேட்கலையேன்றாங்க. சபைக்கு வந்துட்டு என்கிட்ட நிறைய பேர் சொல்லுகிறாரு, நல்ல ஒரு சந்தோஷமா சிரிச்சேன் போனேன், சந்தோஷமா ஒரு களியாட்டு, உலக பிரபலமான களியாட்டு இல்லை, இங்கே ஒரு சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே ஒரு நேரத்துக்கு வந்தேன், அவ்வளோதான், இல்லை ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்டேன் அப்படி இல்லை. தேவ சத்தத்தை கேட்டேனா, தேவனுக்கு வேலைக்காரர்கள், கூலிக்காரர்கள், அடிமைகள் தேவையில்லை. தேவன் எதிர்பார்க்கிறது குமாரர்களின் குமார்த்திகள். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனே உங்களுக்கு கொடுத்துட்டாரே, பரிசுத்தாவினரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு தான் வேதம். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் கர்த்தரன் முழங்குகிறார். கர்த்தர் பிரியமானவர்களே, இன்று நாம் மீட்பின் திட்டம் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். அதற்கான வேத பகுதி கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்ரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய். இந்த பகுதியில் ஒரு மீட்பின் திட்டத்தை நாம் பார்க்க முடியும். என்ன மீட்பின் திட்டம்னா, 4ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களா இருக்கும்போது தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன இல்லையா, புத்திர சுவிகாரம் இல்லையா, அல்லது ஆங்கிலத்தை பார்க்குறோம் ஃபுல் ரைட்ஸ் ஆஃப் சன்ஸ், அது ஒரு புத்திரனுடைய முழு உரிமைகள் இல்லை. அந்த முழு உரிமைகளை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி நம்மை மீட்டு கொண்டார். மீட்டு கொள்கிறது என்றால் ஒரு இடத்துல இருந்து திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு வருவது மீட்டுக் கொள்கிறது. நாம் ஏற்கனவே தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்து முழு உரிமையும் உடையவர்களாக இருந்தோமா, அதை இழந்து விட்டோம். எப்பொழுது? நியாயப்பிரமாண காலத்தில் தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஸ்தானத்தை நம்ம இழந்துட்டோம். ஆனால் அதுக்கு முன்பதாகவே, எப்போனா ஆதியாகமம் முதல் 11 அதிகாரங்களுக்குள்ளாகவே மனுகுலம் பாவம் செய்து தேவனுடைய பிள்ளை அல்லது தேவனுடைய புத்திர சுவிகாரத்தை உடைய புத்திரர்கள், இந்த இடத்துல புத்திரர்கள் என்று சொல்லும் போது குழந்தைகள் அல்ல. நியாயப்பிரமாண காலத்தில் தேவ ஜனங்களாய் இருந்தாலும் அவர்கள் ஒரு உபாத்தியாய், ஒரு டீச்சர் கீழே இருந்தபடினால வேலைக்காரனுக்கும் தேவனுடைய பிள்ளைக்கும் வித்தியாசம் இல்லையா. ஆனால் அந்த பிள்ளை எப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டின பிறகு ஒரு புத்திரன் என்ற முழு உரிமையை பெற்றுக்கொள்கிறானோ, அப்பொழுது அவன் அந்த டீச்சருக்கு கீழே இல்லை. இனிமேல் அவன் ஒரு ராஜாவோட மகன், இளவரசன் மாதிரி அவன் ராஜாவை போல ஆளுமை உடையவனாக இருக்கிறான். ஒரு இளவரசனாக இருந்தாலும் ஒரு ராஜாவாய் எப்படி செயல்படுவதென்று சொல்லிக் கொடுப்பதற்கு அவருக்கு டீச்சர்கள் சின்ன வயசில் இருப்பாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் இன்னும் டீச்சர் கீழே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த டீச்சரே இவர் ராஜா, இளவரசனே அப்படின்னு தான் வணங்கி ஆகும். அது மாதிரி முழு உரிமையை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு காலகட்டத்துக்குள்ளாக வந்தபோது தேவன் அந்த நிலையை கொடுத்தார். அதுதான் மீட்பின் திட்டம். மீட்பின் திட்டம் என்று சொல்லும்போது, பாவ நிலையில இருந்தேன், நியாயப்பிரமாணத்துக்குள்ளாக இருந்தேன், அங்கிருந்து தேவன் மீட்டெடுத்தார். மீட்டெடுத்து எந்த நிலைமைக்கு கொண்டு வந்தார்? அவருடைய புத்திர சுவிகாரம், ஒரு புத்திரனுடைய முழு உரிமைகள் கொண்ட ஒரு புத்திரனாய் நான் செயல்படுவதற்கான ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி தான் இயேசுவை பூமிக்கு அனுப்பினார். இந்த மீட்பின் திட்டத்தின்படியாக ஒரு புத்திரனுடைய முழு உரிமையை பெற்றுக்கொள்ளும் போது எப்போ என்ன அப்படின்னா, வசனம் சொல்லுகிறது, தேவன் அதற்காக தம்முடைய குமாரனை அனுப்பினாராம். அப்படி குமாரனை அனுப்பினதுனால எப்போ நான் இந்த முழு புத்திரனுடைய அதிகாரத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன்னா, நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார்.
ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்க. சுதந்திரவாளி என்ற நிலைக்கு தேவன் நம்மை கொண்டு வரத்தக்கதாக தம்முடைய ஒரே குமாரனை அவர் அனுப்பி, நான் இப்போ அந்த சுதந்திரவாளி என்பதற்கு அடையாளமாக பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு பூமிக்கு வந்ததுக்கு 2 நோக்கங்கள் இருக்குது. மனு குலம் திரும்ப தேவனுடைய பிள்ளைகளாக வேண்டும் என்ற நிலைக்கு வரணும். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி இருக்கிற குழந்தைகள் அல்ல, அவர்கள் முழு உரிமை உடையவர்களாக, ஆளுமை செய்கிறவர்களாக. பரலோகத்தில் சங்கீதம் 115:14-15 பார்க்குறோம். வானத்தையும் பூமியும் அவர் தேவன் படைத்தாராம். வானங்களை அவர் தமக்குன்னு வைத்துக்கொண்டு பூமியை மனுபுத்திரருக்கு கொடுத்தார். அதுதான் ஆதிகம் 1:26 பார்க்குறோம். நம்முடைய ரூபத்தின்படியும் நம்முடைய சாயலின்படியும் மனுபுத்திரை உண்டாக்குவோம் சொல்லிட்டு அவர்கள் இந்த பூமியை ஆளுவார்களாக, பழுகி பெருகி பூமியை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளட்டும். அவர் எப்படி பரலோகத்தில் ஆளுகை செய்கிறாரோ அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய ரூபத்திலும் அவருடைய சாயலிலும்படி சிருஷ்டிக்கப்பட்ட நாம் பூமியிலே ஆளுகை செய்யும்படியாக படைக்கப்பட்டவர்கள். பரலோக ராஜ்யத்தை பூமியில செயல்படுத்துகிற அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டம். ஆனால் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது தேவ உறவை விட்டு விலகி போனார்கள். வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, நோவா காலத்துல என்னுடைய ஆவி ஜனங்களோடு இன்னும் போராடுவதில்லை என்று சொன்ன காலத்துல பரிசுத்த ஆவியினர் மனுபுத்திரர் அந்த நோவா கால பிரளயத்துக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியினர் மனுபுத்திரர்களாக வாழவில்லை என்று சிலர் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வரும்போதே பரிசுத்த ஆவியினர் மனுகுலத்தை விட்டு விலகினார் என்று சொல்றாங்க. ஏதேன் தோட்டத்திலேயோ அல்லது நோவா காலத்தின் பிரளயத்தின் போதோ அந்த ஆதியாகமம் முதல் 11 அதிகாரத்துக்குள்ளாகவே மனுகுலம் பரிசுத்த ஆவியானவர் தங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிற அனுபவத்தை இழந்து விட்டார். அந்த தேவனுடைய பிள்ளை என்ற முழு அதிகாரத்தோடு வாழுகிற அந்த ஸ்தானத்தை இழந்து விட்டார்கள். அந்த ஸ்தானத்தை திரும்ப கொடுக்கும்படியாக இயேசு வந்தார். எப்படி மனுஷனை மண்ணினால் உண்டாக்கி தேவன் அவனுடைய நாசில ஊதி அவனை ஜீவ ஆத்மாவாக்கினாரோ அதே போல இயேசு மரித்து உயிரோடு எழுந்ததுக்கு பிறகு தம்முடைய சீஷர்களை பார்த்து நான் பிதா என்னை அனுப்புனது போல நானும் உங்களை ஜாதிகளுக்குள்ளாக அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோவான் 20ஆம் அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனத்துல எப்படி ஏதேன் தோட்டத்தில் தேவன் நாசியிலே சுவாசத்தை ஊதினாரோ அதே மாதிரி இவர் சீஷர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். அதுக்கு நிழலாட்டமாக செயல்பட்டவர்கள் திரும்பவும் பரிசுத்த ஆவியினரே பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு நிலையை மனுகுலம் அடையும்படியாக தான் இயேசு பூமிக்கு வந்தார். எதுக்கு பாவத்திலிருந்து மீட்கப்படணும், எதுக்கு பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ளணும்? நான் பூமியின் ராஜ்யத்தில் அந்தகார இருளின் பிசாசின் ராஜ்யத்தில் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசம் பெற்று அவரோடு கூட நான் ஆளுகை செய்கிறவனாக இருக்கணும்னா எனக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. அதனால தான் இயேசு பூமியில் இருந்தபோது அவர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் தேவ சித்தத்தை நிறைவேற்றி தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்து நன்மை செய்கிறவராய் பூமியில சுற்றி திரிந்தார். அதே அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வாழ்ந்து நாமும் அவரை போல இயேசு அவரை அப்பா பிதான்னு கூப்பிட்டது போல நாமும் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக புத்திர சுவிகாரத்தின் ஆவி நம்முடைய இருதயங்களை ஊற்றத்தக்கதாக வழிமுறையை உண்டாக்கினது இயேசு. அதுதான் மீட்பின் திட்டம். நாம் பழைய நிலைக்கு கொண்டு வந்து விட்டோம். நான் தேவனுடைய பிள்ளை, சுதந்திரன், அவருடைய ராஜ்யத்தில் கிறிஸ்துக்கு உடன் சுதந்திரவாளி என்ற நிலைக்கு தேவன் நம்மை கொண்டு வந்தார். அது இயேசுவின் மூலமாக. இயேசு சிலுவையில பாடுபட்டு மரித்தபடியினாலே நம்முடைய பாவங்களுக்கான பரிகாரத்தை அவர் செய்து முடித்தார். நாம் திரும்ப நித்திய ஜீவனை அடையத்தக்கதாக அவர் உயிரோடு எழுந்து பாவத்தின் மேலும் மரணத்தின் மேலும் அதிகாரம் உடையவராக, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை உடையவராக நமக்கு அந்த நித்திய ஜீவனை தருகிறவராக இருக்கிறார். நாம் நித்திய ஜீவனை பெற்றவர்கள். நாம் திரும்ப ஆளுகை செய்கிறவராக அந்த முழு புத்திரர்கள் என்பதை பூமியிலே குழந்தைகளாக அல்ல, ஆளுகை செய்கிறவர்களாக, அதிகாரம் செலுத்தக்கூடிய
அவரோடு கூட ஆளுகை செய்கிற தேவ பிள்ளைகளாய் இருக்கிற ஸ்தானத்தில் இருக்கிறதுக்காக பரிசுத்தாவினர் கொடுக்கும். பரிசுத்தாவினர் எனக்குள்ளாக வரணும்னா நான் அதற்கு தகுதியா இருக்கணும். அதுக்கு தான் இயேசுவின் ரத்தம் எனக்கு சிந்தப்பட்டது. பரிசுத்தாவியனை இழந்ததுக்கு காரணம் மனுஷனுடைய அக்கிரமங்கள், பாவங்கள். அதே நிலையில பரிசுத்தாவினர் திரும்ப நமக்குள்ளாக மனுக்குலத்துல வந்து வாசம் செய்ய முடியாது. அதனாலதான் பாவத்தையும் அக்கிரமத்தையும் நம்மை விட்டு நிவர்த்தி செய்து நம்மை கழுவி சுத்திகரிக்கிறதுக்காக இயேசு மரித்தார், உயிரோடு எழுந்தார். இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட இப்ப நாம் பரிசுத்தாவினை பெற்றுக்கொள்கிறதுக்கு நாம் தகுதியுள்ளவர்களாய் மாறினோம். அதனால்தான் அவர் மரித்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் வெயிட் பண்ணுங்க, பரிசுத்தாவி உங்களிடத்துல வர முடியும். அது வரைக்கும் வரல. அது பழைய ஏற்பாட்டில் ராஜாக்கள் மேலும் ஆசாரியர்கள் மேலும் தீர்க்கதரிசிகள் மேலும் பரிசுத்த ஆவியானவர் அப்பப்போ வந்து தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றி சென்றார். ஆனால் வாசம் செய்கிற அனுபவம் இல்லை. ஆனால் இயேசு நமக்கு செய்த பெரிய காரியமே என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் செய்யத்தக்கதாக தேவன் மூலமாக ஒரு வழிமுறை உண்டாயிற்று. அங்க சொல்லுகிறது, தேவன் தான் இயேசுவை அனுப்பினார். இயேசு அனுப்பப்பட்டு அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தபடினாலே இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக ஊற்றப்பட முடிகிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறபடினால நாம் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஸ்தானத்துல நாம் செயல்படுகிறோம். பிள்ளைகள் என்று திரும்ப திரும்ப சொல்லும் போது குழந்தை என்ற ரீதியில் அல்ல, ஒரு வயதுக்குட்பட்ட வந்து தகப்பனோடு சேர்ந்து தகப்பனுடைய வேலையை பாரத்தை சுமந்து செயல்படக்கூடிய ஒரு அதிகாரமுடைய முழு அதிகாரமுடைய ஒரு குமாரனாக அந்த நிலைக்கு தேவன் நம்மை கொண்டு வந்ததுதான் மீட்பின் திட்டம். இன்னைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக, புத்திரர்களாக, உடன் சுதந்திரவாளிகளாய் செயல்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்த சித்தத்தை அறிந்து செயல்படுகிறவர்களாய் இருக்கிறோம். நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்திருக்கிறேன் என்ற நிலையில மாத்திரம்தான் கிறிஸ்தவர்கள் நின்று விடுகிறார்கள். அப்படி அல்ல. இயேசுவை விசுவாசிப்பது, அவரை ஏற்றுக்கொண்டு அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் மாறுவது முக்கியமான முதல் படி. தேவனுடைய ராஜ்யத்தில் பிறந்திருக்கிறேன், நுழைந்து விட்டேன். ஆனா தேவனுடைய ராஜ்யம் பிரவேசம் மாத்திரமல்ல. இயேசு சொல்லுகிறார், நானே வாசல், என் மூலமாய் உள்ள பிரவேசிக்கிறவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டறிவான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றார். அந்த பரிபூர்ண வாழ்க்கையை கொடுக்கும்படியாக இயேசு வந்திருக்கும் போது ஒரு கேட்டு சர்ச்சுக்குள்ளாக வாசல்ல வந்து நின்றுட்டோம் போதும், இல்லை வீட்டுக்குள்ளாக வாசல்ல வந்து நின்றுட்டோம் போதும் அப்படின்ற நிலையில திருப்திப்படக்கூடாது. வீட்டுக்குள்ளாக வந்து வீட்டில் இருக்கிற சகல நன்மைகளையும் வேலைகளையும் அனுபவிக்கிறவனாக, பங்குள்ளவனாக செயல்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம், திட்டம். நம்மை வந்து பாவ குழியிலிருந்து மீட்டெடுத்து வாசல்ல நிப்பாட்டுறதுக்காகவா? உள்ள தம்முடைய பிள்ளைகளாய் இருந்து அவருடைய நன்மைகளை அனுபவிக்கணும், அவரோடு சேர்ந்து செயல்பட்டு ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய அழைப்பு, சித்தம். இந்த மீட்பு அப்படின்னு சொல்லும்போது அதில் 2 பங்குகள் உண்டு. ஒன்று, முதலாவதாக திரும்ப பழைய நிலை அப்படின்னு சொல்லும்போது, எந்த நிலை அப்படின்னு சொல்லும்போது தேவனோடு உறவு கொண்டிருக்கிற ஒரு நிலை. ஆதாம் ஏவாள் என்று சொல்லும்போது தேவன் அவர்களோடு பகலின் குளிர்ச்சியான வேலையில் உலாவி கொண்டிருந்தாங்களாம். தேவனோடு ஒரு உறவுல இருந்தாங்க. ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்போது ஆதாம் ஏவாள் வர்ஷிப்பு பண்ணாங்க, பாட்டு பாடினாங்க, ஜெபம் பண்ணாங்க, இந்தந்த கிரியைகள் செய்தார்கள். நம்ம இப்போ கிறிஸ்தவம் மதம் என்று சொல்லும்போது இந்தந்த காரியம், இன்னைக்கு இதை பண்ணியா, இதை பண்ணலையா அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்கள் இல்லை, இந்தந்த காரியம் செஞ்சுட்டேன் குட் அப்படின்ற ரீதியில் இல்லை. இதெல்லாம் தேவை, பக்தியாக இருக்க வேண்டியதுக்கு சில காரியங்கள், சபை ஒழுங்குகள் உண்டு, நல்லது. ஆனால் நான் இந்த ஒழுங்குகளை எல்லாம் நிறைவேற்றி விட்டேன், என்னுடைய கடமை முடிந்தது என்பது அல்ல. தேவன் இந்த ஒழுங்குகளை நான் செய்கிறேனா செய்யலையா என்பதற்காக தேவன் என்னை மீட்டெடுக்கல. அவருடைய நோக்கம் என்னது? நான் தேவனோடு உறவுல இருக்கணும். இன்னைக்கு பக்தியாய் வாழுகிறேன் என்று நினைக்கிற நாம் தேவனோடு உறவில் இருக்கிறோமா என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டியது.
தேவனோடு உறவுல இருக்கிறான்னா நான் அவரோடு பேசுகிறேன், அவர் என்னோடு பேசுகிறார். நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இன்னும் நான் தேவ சத்தத்தை கேட்கலையேன்றாங்க. சபைக்கு வந்துட்டு என்கிட்ட நிறைய பேர் சொல்லுகிறாரு, நல்ல ஒரு சந்தோஷமா சிரிச்சேன் போனேன், சந்தோஷமா ஒரு களியாட்டு, உலக பிரகமான களியாட்டு இல்லை, இங்கே ஒரு சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே ஒரு நேரத்துக்கு வந்தேன், அவ்வளோதான். இல்லை ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்டேன் அப்படி இல்லை, தேவ சத்தத்தை கேட்டேனா. நிறைய பேருக்கு தேவ சத்தத்தை கேட்கணும்னா சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை அந்த 1 மணி நேரம் பிரசங்கத்தில் இல்லைன்னா வர்ஷிப் டைமில் தேவன் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுகிறார், அதோடு முடிஞ்சு போச்சு. ரிலேஷன்ஷிப் அப்படி கிடையாது. எல்லா நேரமும் எந்நேரமும் எனக்கும் அவருக்கும் கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கணும். அவர் என்னோடு பேசணும், நான் அவரோட பேசணும், அவர் சத்தத்தை நான் கேட்கணும், அவர் சொல்லுறத தான் நான் சொல்லணும், அவர் என்ன செய்கிறாருன்னு பார்க்கறத தான் நான் இன்னும் செய்யணும், சொல்லணும். அந்த நிலையில் வாழ வேண்டும். அதற்காக மீட்கப்பட்டவர்கள். இயேசு சிலுவையில் பாடுபட்டு மரித்து உயிரோடு எழுந்ததுக்கு காரணம் பரிசுத்தாவினர் என்னோடு இருக்கத்தக்கதாக. பரிசுத்தாவினர் எனக்குள்ளாக ஏன் இருக்கிறார்னா, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், மாம்சம் மாம்சத்துக்குரியவைகளை அறிந்திருக்கும், ஆவிதான் ஆவிக்குரியவைகளை அறிந்திருக்கும். தேவனுடைய சித்தம், தேவனுடைய மனது என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவரால் தான் முடியும். மனுஷனால தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியாது. பரிசுத்த தேவனுடைய ஆவியினால தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும். அதனால்தான் எனக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் தேவனோடு கனெக்ஷன், கம்யூனிகேஷன் எனக்கு இருக்காது. நான் 1000 பிரயாசங்களை செய்யலாம், இதை பண்ணலாம் அதை பண்ணலாம், பரிசுத்த ஆவியானவர் உதவி இல்லாமல் தேவ சித்தம் என்ன என்பதை என்னால் தெரிந்து கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறபடினால்தான் கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு உண்டா இருக்கிறது. என்னுடைய காரியங்கள் பரலோகத்துக்கு தெரியப்படுத்தவும், பரலோகத்துக்குரிய காரியங்கள் எனக்கு தெரியப்படுத்தவும் நமக்கு மத்தியஸ்தராய் இருந்து நமக்குள்ளாக இருந்து செயல்படுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த நிலை ஆதியில் இருந்தது. மனுகுலம் பாவத்தின் வீழ்ச்சினால் அந்த நிலையை இழந்து விட்டான். திரும்ப அந்த நிலைக்கு கொண்டு வந்து பழையபடியாக தேவனோடு உறவில் இருக்கத்தக்கதான ஒரு ஸ்லாக்கியத்தை, பாக்கியத்தை இயேசு நமக்கு உண்டாக்கினார். இயேசு என்னை மீட்டெடுத்தார் என்பது வெறும் பரலோகத்துக்கு போவதற்காக மாத்திரம் அல்ல, பரலோகத்துக்கு போவதற்கு முன்பதாக, பரலோக ராஜ நித்திய வாழ்வை நான் அனுபவிப்பதற்கு முன்பதாக இன்னைக்கே அந்த வாழ்வை நான் அனுபவிக்கணும். ஒரு நாள் வரும் நான் தேவனோடு என்றைக்குமா இருப்பேன் இல்லை, இன்னைக்கே தேவன் எனக்குள்ளாக வாசம் செய்து கொண்டே இருக்கிறாரே, தேவனோடு நான் உறவில் இருந்து கொண்டே இருக்கிறேனே. நான் கண்ணை திறந்தோ நான் ஜெபம் பண்ணும்போது நான் அவருடைய சமூகத்தில் இருக்கிறேன். அப்பா பிதாவே, அப்படியே ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் அப்ளிகேஷன் போட்டேன், ஒரு லெட்டர் போட்டேன், அது போய் சேர்ந்துச்சோ சேரலையோ, அதை வாசித்தாங்களோ வாசிக்கலையோ, அந்த நிலையில் இல்லை என் ஜெபம். நான் அவர்கிட்ட டைரக்டாக பேசிட்டு இருக்கேன். அவர் என் சத்தத்தை கேட்கிறார் என்ற உணர்வு, அறிவு எனக்கு இருக்கணும். நான் கேட்கும்போது அவர் அதுக்கு பதில் தந்துட்டார் என்ற நிச்சயம் எனக்கு இருக்கிறது. அவர் என்னோடு பேசுகிறார். அந்த ரிலேஷன்ஷிப், உறவு நிலைப்படுத்த, திரும்ப ஏற்படுத்துவதற்காக இயேசு பாடுபட்டார், மரித்தார், உயிரோடு எழுந்தார். எழுந்து பிதாவின் வலது பார்சத்தில் வீட்டிருந்து நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தந்து அந்த பழைய நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு நான் ஒரு புத்திரனாக, இயேசு பூமியில் இருந்தபோது பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தவராய் தேவ சித்தத்தை நிறைவேற்றினது போல நானும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் இந்த மீட்பின் திட்டத்தை உண்டாக்கினார். மீட்பின் திட்டம் என்று சொல்லும் போது இயேசு மரித்தார், உயிரோடு எழுந்தாரோடு நிப்பாற்றக்கூடாது. மரித்து உயிர் தெழுந்ததுக்கு காரணமே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ண முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுவது எதற்காக? திரும்ப அவரோடு கூட நாம் உறவுல நின்று பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும். அதுதான் மீட்பின் திட்டம். மீட்கப்பட்டவர்கள் பழைய நிலைமைக்கு ரெஸ்டோர், பழைய நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறேன். திரும்பவும் அது ஆதியில் இருந்தது போல அதே நிலைமைக்கு நான் கொண்டு வரப்பட்டு இருக்கிறேன். ஒரு நிலையை இழந்து விட்டேன், அந்த நிலையிலிருந்து திரும்ப பழைய நிலைக்கு கொண்டு வரப்பட்டேன் தேவனாலே. தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடினாலே அந்த நிலையிலே அவருடைய பிள்ளைகளாய் வாழும்படி அழைக்கப்பட்டவர். நம்மளுக்கு தெரியுமே அந்த கெட்ட குமாரனுடைய கதை அப்படின்னு சொல்லுகிறோம். இளைய குமாரன் போய் தகப்பனுடைய உறவிலிருந்து வெளியே போனவன் ரிட்டர்ன் வரும்போது அவன் சொல்றான், நான் உமக்கு விரோதமாக பாவம் செஞ்சேன், பரத்துக்கு விரோதமாக பாவம் செஞ்சேன், ஒரு வேலைக்காரனாக வச்சுக்கோங்கன்றாரு. ஆனா அப்பாவுடைய சித்தம் அவன் வேலைக்காரனா இருக்கிறதுக்காக இல்லை,
அவன் திரும்ப மகனாக இருக்கத்தக்கதாக அதிகாரம் மோதிரத்தை கொடுத்தார், ட்ரெஸ்ஸை கொடுத்தார், பாதரட்சை கொடுத்தார், விருந்த வச்சார். அவர் அப்பா சொல்லும் போது என்ன சொல்லாரு? என் மகன் மரித்தான், உயிரோடு இருந்துட்டான், காணாம போனா திரும்ப வந்துட்டான். அண்ணங்காரன் வந்து வருத்தப்படுறான், எனக்கு ஆட்டுக்குட்டியை கொடுக்கல, அவனுக்காக ஒரு கண்ணுக்குட்டியை வச்சு விருந்து வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லும் போது உம்முடைய குமாரன் வந்துட்டான்றான். அண்ணனுக்கு தெரியுது இவன் குமாரன். அப்பா சொல்றாரு இது என்னுடைய குமாரன், வேலைக்காரங்க சொல்றாங்க அவருடைய குமாரன். ஆனா தன்னை குமாரனாக பார்க்காத ஆள் யாருன்னா அந்த இளைய குமாரன். மனம் திரும்பி அப்பாட்ட வந்துட்டு, அப்பா சமூகத்துல வந்துட்டு அப்பாவோட மன்னிப்பை பெற்றுக்கொண்டான், அதிகாரத்தை பெற்றுக்கொண்டான், மோதிரத்தை பெற்றுக்கொண்டான், வஸ்திரத்தை கொடுத்து கொண்டான், அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டான். ஆனால் தான் மகன் என்ற நிலை அவனுக்கு தெரியல. பெரிய குமாரனும் மகன் என்ற ரீதியில இருந்தாலும் மகனுடைய நன்மைகள் உரிமைகள் என்ன என்பது தெரியல. ஒரு ஆட்டுக்குட்டி கூட கிடைக்கலையே அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்பா சொல்றாரு, என்னுடைய சொத்து எல்லாம் என்னுடையது, எல்லாமே உண்டாச்சே, நாம சந்தோஷமால இருக்கணும். இந்த நேரத்துல தான் மகன் என்ற ரீதியில இருந்தும் அப்பாவுக்கு சேவை செய்தவனா இருந்தாலும் மகன் என்ற உரிமையை அறிந்து கொள்ளாத ஒரு மகனாய் மூத்த மகன் இருந்தான். மகன் என்ற உரிமையை அறியாமல் இருந்தான் இளையகுமாரன். ரெண்டு பேரும் நான் குமாரன் என்பதற்கு தகுதி இல்லை, நான் குமாரனா இருந்தாலும் எனக்கு உரிமைகள் என்ன என்பது தெரியாம ஒருத்தன் தான். அப்படி அல்ல, தேவனுடைய ராஜ்யத்துல அப்பாவுடைய பிள்ளைகளாய் இருந்து முழு உரிமைகளை கொண்ட புத்திரராய் நாம் செயல்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம், சித்தம். அதற்காகவே அவர் தம்முடைய குமாரனை அனுப்பினார். அதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறார். அதுதான் இயேசு வந்து தம்முடைய ஊழியத்தில் வந்தபோது இதுதான் என்னுடைய ஊழியத்தின் ஒரு மிஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றார், லூக்கா 4:18-19 அவர் சொல்றார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திர சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுகுண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். என்னை அனுப்பின நோக்கம் என்னன்னா இதை அறிவிக்கணும். அதான் நல்ல செய்தி. என்னது? திரும்ப தரித்திரருக்கு சுவிசேஷம். என்ன சுவிசேஷம்? கண்ணு தெரியாதவங்களுக்கு திரும்ப பார்வையடையணும், சிறைப்பட்டவர்கள் வந்து விடுதலையாகணும், இருதயம் நொறுங்குண்டவர்கள் குணமாகணும். என்னத்தினால அப்படின்னா கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம் வந்தாச்சு. அனுக்கிரக வருஷம்னா யூபிலி வருஷம். பழைய ஏற்பாட்டில் தேவன் நியமித்த ஒரு காரியம். எந்த காரியமா இருந்தாலும் 50வது வருஷத்துல நீங்க அதுக்கு முன்னால வந்து சொத்து வேற யார்கிட்ட வித்திருந்தாலும் பழைய ஓனருக்கு போயிடும். அதுதான் யூபிலி வருஷம். கடன் பிரச்சனை, அது பிரச்சனைனால நீ நிலத்தை வித்து உன்னத்திற்கு கொடுத்திருந்தாலும் இந்த நிலம் இப்ப யார் அனுபவிக்கிறாங்க அவங்களுக்கு சொந்தம் இல்லை. இது தேவன் சொல்றார், இந்த நிலம், இந்த தேசம் எனக்கு சொந்தமானது. அதில் நீங்க வாசம் பண்ணுவதற்கு தேவன் அனுமதி கொடுத்திருக்கார். ராஜா, அவர் தான் ராஜா. அவர் இந்த ராஜா ராஜ்யம் அப்படின்னு சொல்லும்போது ராஜாக்கு தான் அந்த ராஜ்யத்தில் இருக்க எல்லா நிலங்களும் சொந்தம். இப்பவும் இந்தியாவில் நம்ம குடி அரசுக்குள்ள இருக்கிறோம், மக்களின் ஆட்சி அப்படின்னு சொன்னாலுமே கவர்மெண்ட்டுக்கு தான் நம்ம இருக்கிற நிலத்துக்கு முதல் உரிமை. அதனால்தான் ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்துச்சு, ஒரு பிரிட்ஜு கட்டுறாங்க, ஹைவேஸ் விரிவாக்கம் பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் ஃபுல்லாக எடுத்துக்க முடியுது. ஒரு ராஜா, அந்த ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா நிலங்களும் அவனுக்கு சொந்தம். அவன் உரிமை கொடுத்திருக்கிறபடியால மக்கள் அங்கே வாழ்கிறார்கள், அதன் பலனை அனுபவிக்கிறார்கள். அதே மாதிரி அவர் சொல்றார், தேவன் சொல்றார், இந்த நிலம்லாம் எனக்கு சொந்தம், அதில் நீங்கள் இது என்னுடைய தேசத்தில் நீங்கள் வாழுகிறீர்கள். அவர் சொல்றாரு, இந்த நிலம் வந்து மற்றவங்களுக்கு கையில் போயிடக்கூடாது, பழைய நிலைமைக்கு கொண்டு வரத்தக்கதாக ஒரு யூபிலி வருஷத்தை அவர் நியமித்தார். அதாவது இந்த அனுக்கிரக வருஷத்தை அவர் ஏற்படுத்தினார். அந்த காலம் வந்து விட்டது, பழைய நிலைமைக்கு நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள் என்பதை அறிவிக்கும்படியாக தான் இயேசு வந்தார். அதுதான் தன்னுடைய ஊழியமாக அவர் சொல்கிறார். அதை அறிவிக்கணும், அதை ஏற்படுத்தணும். மீட்பு அப்படின்னு சொல்லும்போது இரண்டாவது முக்கியமான ஒரு காரியம், தேவ உறவுல இருந்து நான் அவரோடு கூட ஆளுகை செய்யணும். இப்ப பார்த்த மாதிரி தேவனுக்கு வந்து அடிமைகளோ வேலைக்காரர்களோ விருப்பம் இல்லை. அவருக்கு என்ன விருப்பம்னா புத்திரர்கள் தேவை. புத்திரர்கள் எதுக்கு? ஆதியாகமம் 1:26 நம்ம பார்க்கிறபடி அவர்கள் பூமியை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளட்டும். அவர் எப்படி ராஜாவா இருந்த ஆளுகை செய்கிறாரோ,
வானங்களிலே ஆளுகை செய்கிறாரோ அதே போல தம்முடைய பிள்ளைகள் பூமியிலே ஆளுகை செய்ய வேண்டும். அவருடைய சித்தத்தை, அவருடைய ராஜ்யத்தை பூமியிலே நிலைநிறுத்த வேண்டும். இதுதான் அவருடைய விருப்பம். நிறைய நேரம் அந்த நிலைக்கு வருகிறது இல்லை. ஆண்டவரே, நான் என்ன செய்யணும், நான் வேலைக்காரனா இருந்தா போதும், அடிமையா இருந்தா போதும், அந்த ரேஞ்சிலே இருந்துடுறோம். இல்லைன்னா எனக்கு அடிமையானவன் இது எங்க அப்பாவுடைய வேலை, இங்க அப்பாவுடைய ராஜ்யம், இங்க அப்பாவுடைய பிசினஸ்ன்னு செய்ய மாட்டான். வெறும் கூலிக்காக எனக்கு இந்த நன்மை கிடைச்சதா போதும், அந்த நிலைமையில இருந்துட்டு போயிடுவான். தேவனுக்கு வேலைக்காரர்கள், கூலிக்காரர்கள், அடிமைகள் தேவையில்லை. தேவன் எதிர்பார்க்கிறது குமாரர்களையும் குமார்த்திகளையும். தேவன் நமக்கு மீட்டெடுத்து அவருடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்து நமக்குள்ளாக வாசம் செய்து அவருடைய சித்தத்தை அறிகிற, அவரோடு உறவில் இருக்கத்தக்கதான பாக்கியத்தை கொடுத்ததற்கான நோக்கம் என்னன்னா, ஆதியில அவர் கொடுத்த அதே காரியத்தை நாம் செய்யத்தக்கதாக. அதை தான் ரோமர் 5 வாசிக்கிறோம். அவரோடு இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கிறோம். இப்போ ஒரு ஆளுகை செய்வோம் என்பது வேற, ஒரு எதிர்காலத்தில் இருக்குது, அது பிசிக்கல். பூமியில இப்ப பார்க்கிற பூமிக்குரிய ராஜ்யமாக இல்லை. இந்த ஆவிக்குரிய தேவனுடைய ராஜ்யம் இப்போ ஒரு ஆவிக்குரிய ராஜ்யம். இயேசு பிலாத்துக்கு முன்பாக நிற்கும் போது பிலாத்து கேட்கிற, நீ ராஜாவா? ஆமா, நீ சொல்லுகிறபடியே நான் ராஜா தான். ஆனா ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. இந்த உலகத்துக்குரியதா இருந்தால் என்னுடைய சேவகர்கள் யூதர்கள் என்னை பிடித்து கொள்ளாதபடிக்கு போராடி இருப்பாங்களே. நான் வேறு உலகத்தை சேர்ந்தவன் என்பதை அவர் சொல்லுகிறார். சத்தியம் அப்படின்றார். ஆவிக்குரிய உலகத்தை சார்ந்துதான் பரலோக ராஜ்யம். அந்த ராஜ்யம் இருக்கிறதா, ஆளுகை இருக்கிறதா என்பதற்கு ப்ரூஃப் தான் அவர் என்ன பண்ணுகிறார், வியாதியஸ்தர்களை சுஸ்தப்படுத்துகிறார், பிசாசுகளை துரத்துகிறார், இயற்கையின் மேல் அதிகாரம் இருக்குது. அந்த ஆவிக்குரிய ராஜ்யத்துக்கு இந்த பூமிக்குரிய ராஜ்யத்தின் மேல் ஆளுகை இருக்கிறது. அவருடைய ஆளுகை இங்கு செயல்படுகிறது. அந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தை நாம் பூமியிலே நாட்ட வேண்டும், ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். இயேசு எப்படி அதை காண்பித்தாரோ அப்படியே நாமும் இன்னைக்கு அவர் சொல்ற சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவர்களா நடக்கும் அடையாங்களா, அவர்கள் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சுஸ்தமாவார்கள், என்னுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். ப்ரூஃப் காமிப்பாங்க. அந்த ஆவிக்குரிய ராஜ்யம் இங்கு செயல்படுகிறது என்பதை காண்பிக்கிறவர்களா, சாட்சிகளாக, எனக்கு சாட்சிகளாய் வாழும்படியாக பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து நம்மை அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக, சாட்சியாக அறிவிக்கும்படியாக நம்மை அனுப்பியிருக்கிறார். அந்த ராஜ்யத்தின் வாழ்வை நாம் அனுபவிக்கணும். ராஜ்யத்துக்குள்ளாக நாம் ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கணும். அந்த பரலோகத்தில் இருக்கிற சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்து அதை செயல்படுத்துகிறவர்களாக இருக்கணும். அதுதான் நம்முடைய ஜெபமாகவும் இருக்கணும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செயல்படுத்தப்படுவதாக. என்னுடைய ஜெபம், விருப்பம், வாஞ்சை இதா இருந்தால் பூமிக்குரிய தேவைகளையும் அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இன்னைக்கு வாசம் பண்ணுகிறபடினால இந்த ஆளுகை செய்யக்கூடிய நிலை நமக்கு உண்டா இருக்கிறது. 1 யோவான் 3:8 வாசிக்கிறோம், பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியே இயேசு கிறிஸ்து வந்தார். எப்படி இயேசு கிறிஸ்து பிசாசின் கிரியைகளை அழிக்க முடிந்ததுன்னா, பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளாக இருந்து அவரை பலப்படுத்தி தேவ சித்தத்தை நிறைவேற்ற அவர்களுக்கு சகாயம் செய்தபடினால. அதே காரியத்தை தான் நமக்கும் சொல்லுகிறார். நாம் பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை நாம் விஸ்தாரப்படுத்தத்தக்கதாக, தேவ சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக செயல்படும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். அதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியின் உதவி தேவை. என்ன உதவி? அவருடைய தேவனுடைய திட்டம் என்ன? நாம் மாத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்தோம்னு இல்லை. இயேசு சொன்னா, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் இந்த சுவிசேஷத்தை பிரசவிங்க. ஏன்னா உலகத்துல 2 ராஜ்யங்கள் இருக்கு. அந்தகார இருளின் ராஜ்யம் இருக்கு, ஒளியின் ராஜ்யம் இருக்கு. எல்லாரும் அந்தகார இருளில் நின்று ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு வரவழைக்கப்படணும். அதற்கு நீங்கள் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இன்னைக்கு அந்த பிசாசின் இருளின் ராஜ்யத்தின் அதிகாரம் என் மேல இல்லாதது போல எல்லாரும் இந்த ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கும்படியான தூதரர்களாக, ஸ்தானாதிபதிகளாக நாம் செயல்பட வேண்டும். எப்ப செயல்பட முடியும்னா, பரிசுத்தாவின் பலன் இருந்தால் தான் நான் செயல்பட முடியும். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கிடைப்பாரா?
கலாத்தியர் 3 வாசிக்கிறோம், அவர் மேல் இருக்கிற விசுவாசத்தினாலே நாம் பரிசுத்தாவினரை பெற்றுக்கொள்கிறோம். யோவான் 1:12 பார்க்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய புத்திரராகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கார். அதிகாரம் இருக்கு. உங்களுக்கு என்னது? இயேசுவை ஏற்றுக்கொண்டாலே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கான அதிகாரம், உரிமை கொடுக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக கிரியை செய்தபடியினால்தான் நீங்கள் இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். ஆனால் அவர் உங்களுக்குள்ளாக வாசம் செய்து உங்கள் மூலமாக செயல்படுவதற்கு நீங்கள் அவரை கூப்பிடணும், அழைக்கணும். ரிசீவ், பரிசுத்த ஆவியானவரிடத்தில் உங்களுக்கு வரும்போது அப்படின்னு சொல்லும்போது ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட். இப்போ வீட்டுக்கு ஒருத்தர் வராருன்னா அவரை ரிசீவ் பண்ணுங்கன்னா என்ன? போய் அவங்கள வரவே இருக்கணும், வாங்க அப்படின்னு சொல்லணும். அவ்வளோதான் காரியம். இயேசுவை விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் இப்போ வாங்கன்னு சொன்னீங்கன்னா அவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுவார். அதுக்கான அதிகாரம் இருக்கிறது. நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கும்போது தான் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். யார் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்து வாசம் செய்து தேவனுடைய சித்தத்தை உங்களுக்கு அறிவித்து, தேவ சித்தத்தை கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை கற்றுக் கொடுத்து நடத்தி, பரிசுத்த ஆவியானவர் நடத்துதல் இருந்தால் மாத்திரமே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ற ரீதியில் இருக்கும்போது அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறது கொஸ்டின் மார்க்காக இருக்காது. அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனே உங்களுக்கு கொடுத்துட்டாரே, பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு தான் வேதம் சொல்லுகிறது. பூமிக்குரிய நன்மைகள் மாத்திரமல்ல, அங்கே இருக்கிற பெரிய நன்மையே என்ன? பரிசுத்த ஆவியானவர் நான் பெற்றுக்கொள்வது. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கும்போது நான் ஒரு தேவனுடைய புத்திரனாக இருந்து முழு உரிமைகளுடைய ஒரு சுதந்திரவாளியாக இருக்கிறபடினால பூமிக்குரிய நன்மைகளும் நான் அனுபவிப்பேன், ஆவிக்குரிய வாழ்வின் சத்துவமும் எனக்கு உண்டாயிருக்கும். தேவ குழந்தைகள்லாம் வெறும் நன்மைகளுக்காக, சாப்பாடுக்காக, சாக்லேட்டுக்காக, அதுக்காக இதுக்காக காத்திருக்கும். ஆனால் ஒரு வளர்ந்து அப்பாவோடு சேர்ந்து அவருடைய வேலையில் உதவியாக இருக்கிறவன் அந்த தேவைகளுக்காகலாம் வேலை செஞ்சிட்டு இருக்க மாட்டான். அவனுக்கு தெரியும் தேவைகள் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். அவனுடைய அப்பாவுடைய பிஸ்னஸ் எப்படி நான் வளர்க்கணும், அப்பாவுடைய ராஜ்யத்தை நான் எப்படி விஸ்தாரப்படுத்தணும், அவருடைய ராஜ்யத்தை நிலைப்படுத்துவது, அவருடைய சித்தத்தை செயல்படுத்துவது தான் நோக்கமாக. அந்த நிலையில நாம் வாழ்கிறவர்களாக இருக்கணும். ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கும்படியாக மீட்கப்பட்டவர்கள். இல்லைன்னா இன்னும் குழந்தையா இருக்கிறேன், இல்லைன்னா அடிமை என்ற ரீதியில் இருக்கிறேன். அப்படி அல்ல, அவரோடு கூட ஆளுகை செய்கிறவர்களாக, புத்திரன் என்ற ஸ்தானத்தில் இருந்து செயல்படுகிறவர்களாக இருக்கும்படி தேவன் நம்மை மீட்டெடுத்தார். இந்த புதிய ஒரு நியமனம் எப்போ உண்டாச்சுன்னா லூக்கா 16:14 வாசிக்கிறோம். இயேசு சொன்ன காரியம்தான். பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் தேவனுடைய ராஜ்யம் வரப்போகிறது, மேசியா வரப்போகிறார் என்பதை அறிவிக்கிறவர்களாக தான் இருந்தாங்க. ஆனால் யோவான் ஸ்நானத்துக்கு அப்புறம் தேவனுடைய ராஜ்யம் பிரசங்கிக்கப்படுகிறது. வரப்போகிறதுன்னு இல்லை, தேவனுடைய ராஜ்யம் பிரசங்கிக்கப்படுகிறது. விசுவாசிக்கிறவர்கள் அதில் பிரவேசிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. அது முதற்கொண்டு தேவனுடைய ராஜ்யம் ஒரு டிரான்சிஷன் பாயிண்ட் சொல்றாரு. யோவான் ஸ்நானம் வரைக்கும் வரப்போகிறான்னு காத்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தேவனுடைய ராஜ்யம் பூமியில ஸ்தாபிக்கப்பட்டாச்சு. யோவான் ஸ்நானம் குறித்து சொல்லும்போது இயேசு சொல்லுகிறார், பூமியில ஸ்ரீகளில் பிறந்தவன் இருக்கிறதுலே பெரியவன் அவன் தான். ஆனால் அவனை காட்டிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பெரியவங்க. ஸ்திரீகளில் பிறந்தவர்களே பெரிய ஆளு யோவான் ஸ்நானன். ஏன் அவனை அவ்வளவு உயர்த்தி பேசுகிறார்னா, பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் தீர்க்கதரிசிகள்லாம் ஒரு ராஜ்யம் வரப்போகிறது, ராஜா வரப்போகிற அறிவிக்கிறவர்களாக தான் இருந்தாங்களே ஒழிய யோவான் ஸ்நானுக்கு தான் அந்த பாக்கியமே கிடைச்சது. அந்த ராஜா வந்து விட்டார், அவர் அந்த ராஜாவை அறிமுகப்படுத்தி இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி அவருக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து அவருக்குன்னு வழியை ஆயத்தம் பண்ணுகிற பாக்கியம் அவனுக்கு கிடைச்சது. ஆனா அவர் யோவான் ஸ்நானனை காட்டிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற நாம் அதிக பாக்கியம் உள்ளவர்கள். ஏன்னா அந்த ராஜ்யத்தில் இருந்து ராஜா வந்ததை பார்க்க முடிஞ்சது. ஆனா அந்த ராஜ்யத்துக்குள்ளாக வாழ்கிற பாக்கியம் யோவான் ஸ்நானன் கூட கிடைக்கல.
புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக நமக்கு தான் அந்த பாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கு. தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் வாழ்கிறோம். இயேசு ஏற்படுத்தின ராஜ்யத்தில் வாழ்கிற வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால அவனை காட்டிலும் பாக்கியம் உள்ளவர்களாக, இந்த மீட்பை உணர்ந்தவர்களாக, அறிந்தவர்களாக, மீட்கப்பட்ட சுதந்திரவாளிகளாக நாம் செயல்படும்படியாக தேவன் என்று உங்களோடு பேசியிருக்கிறார். ரெண்டு முக்கியம்: தேவனோடு இருக்கிற உறவு, தேவனோடு சேர்ந்து பரலோக ராஜ்யத்தை பூமியிலே நாம் செயல்படுத்துகிறோம். தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற, ஆளுகை செய்கிற சுதந்திரவாளிகளாக, புத்திரர்களாக செயல்பட வேண்டும் என்று தேவன் உங்களோடு பேசியிருக்கிறார். இதற்கு பிரதானமாக தேவை பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக தான் இயேசு பூமியில அனுப்பப்பட்டார். இயேசு பாடுபட்டு மரித்து உயிரோடு எழுந்ததுக்கு காரணம் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்று தேவனுடைய சுதந்திரர்களாய், பிள்ளைகளாய், புத்திரராய் செயல்படும்படியாக. இதை அறிந்து உணர்ந்து செயல்படுங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாரா? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த நாளிலும் உம்முடைய சத்தத்தை கேட்ட ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய மீட்பின் திட்டத்தை அறிந்து உணர்ந்து மீட்கப்பட்டவர்களாய் செயல்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தருவீர். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாதவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரே, காத்து கொண்டிருக்கிறேன் என்று அல்ல, ரீதியில் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இருக்கிற உரிமை, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் என்பதை அறிந்தவர்களாக அவரை வரவேற்று பரிசுத்த ஆவியாரோடு இசைந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை நீர் ஒவ்வொருவருக்கும் தருகிறார். பரிசுத்த ஆவியானவரே, என்னுடைய இருதயத்தில் வாரும், என்னுடைய வாழ்க்கையில வாரும் என்று அழைக்கிற ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வார்கள், அனுக்கிரகம் செய்வீர்கள். அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்கள் தேவ சித்தத்தை அறிந்து தேவ சத்தத்தை கேட்கிற உணர்வுள்ள இருதய உடையவர்களாக செயல்பட நீர் கிருபை தருவீர். உம்முடைய சுதந்திரவாளிகளாய், உம்முடைய புத்திரராய் பூமியிலே செயல்பட கிருபித்தார். பூமிக்குரிய சகல நன்மைகளாலும் நீர் நிரப்புவீரார். உம்முடைய ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவ வல்லமையை செயல்படுத்துகிறவர்களாக காணப்படும். ஆசி நடத்துங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. God bless you. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இன்னும் நான் தேவ சத்தத்தை கேட்கலையேன்றாங்க. சபைக்கு வந்துட்டு என்கிட்ட நிறைய பேர் சொல்லுகிறாரு, நல்ல ஒரு சந்தோஷமா சிரிச்சேன் போனேன், சந்தோஷமா ஒரு களியாட்டு, உலக பிரபலமான களியாட்டு இல்லை, இங்க ஒரு சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே ஒரு நேரத்துக்கு வந்தேன், அவ்வளவுதான், இல்லை ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்டேன் அப்படி இல்லை. தேவ சத்தத்தை கேட்டேனா, தேவனுக்கு வேலைக்காரர்கள், கூலிக்காரர்கள், அடிமைகள் தேவையில்லை. தேவன் எதிர்பார்க்கிறது குமாரர்களும் குமார்த்திகளும். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனையும் உங்களுக்கு கொடுத்துட்டாரே, பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. For contact J. Sealand Paul Ministries, contact number 97907 52795. Mail ID wordofgod.paul@gmail.com. J. Sealand Paul Ministries வழங்கிய நற்செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.